டிஎஸ் ஈரே இந்த மலையாள படம் இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு கிணத்துக்குள்ளே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறா. கட் பண்ணால் ஹீரோவோடைய வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த 2 சம்பவத்துக்குமே என்ன தொடர்பு, கடைசியில் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த மலையாள படத்தை ரொம்பவுமே ஆவலாக தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி பூதாகாலம் அண்ட் பிரம்மயுகம் படத்தை டைரக்ட் பண்ணார். ஸோ ஆப்வியஸாக இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் தான் படு பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு கையை காட்டுவாங்க. ஃபாலோட் பை ஒரு பையனும் ஹீரோவும் பால்கனி நின்று சரக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் ஒருத்தர் வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த சீன் அண்ட் முக்கியமாக படத்தோடைய அந்த கடைசி 15 நிமிஷம், அந்த 15 நிமிஷத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை பிரேக் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே வர்ற ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். இந்த டைட்டிலுக்கு ஒரு லாட்டின் வேர்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனை இந்த படத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 15 நிமிஷத்தில் ஒரு லேடி ஓடி வர்ற மாதிரி சீன் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. படத்தோடைய ரன் டைம் ரொம்பவுமே கம்மி, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே படமே முடிஞ்சு போச்சு. இது ஒரு அடல்ட் சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான். ஆனால் ஹாரர் எலிமெண்ட்ஸையும் தாண்டி இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டும் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் போகிறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அண்ட் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக்கை கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் ஓடிடியில் பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ தெரியல. ஸோ தியேட்டர்ஸில் வாய்ப்பு கிடச்சா ஒரு வாட்டி பாருங்கள்.